இன்னொன்னு ஏதோ அந்த தண்ணியாவது வந்து நம்ம எல்லை காத்த போராடி வீரப்பன் வரைக்கும் வந்துச்சு. ஆமா ஆமா ஆமா. இப்ப என்ன பண்றான், வீரப்பனை நயவஞ்சகமா மோர்ல விஷம் கொடுத்து கொண்ட டிஜிபி விஜயகுமாருக்கு பத்மஸ்ரீ விருது. அப்ப எப்படி இருக்கு பாருங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு நம்ம ஏமாளிகளா இருக்கிறோம். ஒரு ஈக உணர்வோடு மொழி, இனம், நாடு, மக்கள், சமூக நீதி இந்த அடிப்படையில் கொள்கை சார்ந்த எந்த அரசியல் தலைவரும் இங்கே பெரிய அளவுல ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு வர முடியாத ஒரு என்ன சொல்றது, அது ஒரு கெடு வாய்ப்பாக தமிழ் தேசிய இனத்துக்கு. அதுல ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு ஏன்டா பத்மஸ்ரீ விருது கொடுத்தான்னு பிஜேபி கூட்டணியில இருக்கிற காவேரி ஆத்து தண்ணியை குடிக்கிற எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்க மாட்டார். அவரு எப்படி கேட்பாரு? நம்ம அன்புமணியும் கேள்வி கேட்கலாம். அன்புமணியை கேட்க மாட்டார். அதுல அந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில காவேரி ஆத்து தண்ணியவே குடிக்காத வாழப்பாடி ராமமூர்த்தி கூட மத்திய அமைச்சர் ராஜினாமா பண்ணார். அவர் அந்த ஒரு முறை பெரிய சிக்கல் வரும்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில தண்ணி திறக்க முடியுமா முடியாதான்னாங்க. அவர் நரசிம்மராவ் கேட்டாரு, காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி உனக்கு வேண்டுமா வேண்டாமா தமிழ்நாட்டுல? அமைச்சர் பதவி வேண்டாம்.